நாங்கள் தப்பு பண்ணவே கிடையாது. நீங்கள் தப்பு சும்மா நீங்கள் அதை சொல்றீங்க. நாங்கள் எந்த தப்புமே பண்ண கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணல மேடம். நாங்கள் எதுவுமே பண்ணலை. நாங்கள் பண்ணது ஆர்ப்பாட்டம் பண்ணலை. ஆர்ப்பாட்டம் பண்ணலைங்க. ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணலைங்க. உங்களோட மனிதன் வேதனையை எடுக்காத விதமாக பண்ணுறோம். நாளை மறுநாள் திருநெல்வேலி வருகின்ற தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருந்து, குறிப்பாக தென்காசி மாவட்டம் ஆலமூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 36 கல்குவாரியிலிருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 1800 லாரிகள் மூலமாக புளியரை வழியாக 1,08,000 டன் நம்முடைய கல்குவாரியிலிருந்து கேரளாவுக்கு கனிமவளம் கொள்ளை போகின்றது. இதை கண்டித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியாளர்கள் தலைமையிலே 3 போராட்டம் நடத்தியும் கூட இன்றைய தினம் திமுக ஆட்சி அதை தடுத்து நிறுத்தவில்லை. எனவே நம்முடைய அம்பாசமுத்திரம், பாவநாசம், மணிமுத்தாறு, கடையம், முக்குளம் போன்ற பகுதிகளிலே கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இதுவரை நம்முடைய பகுதி நிலநடுக்கம் ஏற்பட்டதே இல்லை. அதற்கு காரணம் நம்மை பாதுகாக்கின்ற மேற்கு மலை தொடர்ச்சி நமக்கு இருக்கிற காரணத்தினால். அதையும் மீறி இந்த கல்குவாரிக்காரர்கள் அநியாயமாக இந்த பூமித்தாயை வெட்டி கொள்வதனால் நம்முடைய பூமித்தாய் கோபித்துக் கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த வருத்தத்தக்க செய்தி. எனவே இன்னும் காலம் நம் தாழ்த்தினால் நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் அடியோடு நிலநடுக்கம் ஏற்பட்டு அழிந்து போகும். எனவே தமிழக முதலமைச்சர்களே, மதுரை அரியாப்பட்டியை எப்படி ஜங்ஷன் திட்டத்தை கைவிட நீங்கள் எப்படி சட்டமன்றத்திலே 110 விதிகளின் கீழ் கொண்டு வந்தீர்களோ, அதுபோன்று எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தையும் தென்காசி மாவட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என கோரி எங்களுடைய அந்நியர்களுடைய உத்தரவுக்கு இணங்க தென்காசி தெற்கு மாவட்டத்தில் பழனிசாமி நானும், திருநெல்வேலி மாநகர மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களும், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளர் விஜயவேலா அவர்களும் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தமிழக முதல்வர்களே, நீங்கள் நெல்லைக்கு வருகிறீர்கள். எனவே வருகின்ற பொழுது இந்த திட்டத்தை குறித்து, இந்த கனிமவள கொள்ளையை குறித்து நிச்சயமாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டி, இந்த நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்ட மக்களை பாதுகாக்க வேண்டி கனிம வளத்தை தடை செய்வதற்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு உத்தரவிட வேண்டும், அல்லது அது குறித்து நீங்க பேச வேண்டும் என இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே முதல் வாரத்திலே எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தலைமையிலே புளியரை கேரளா செக் போஸ்டில் வைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் அல்லது கனிமவள கொள்ளை லாரி மறியல் இருக்கும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று ராதாபுரத்தில் இருந்து இப்பொழுது அந்த கோரியில் இருந்து தினசரி அணுமின் நிலையத்திற்கு 25 டன் கொண்டு போய் லாரியிலே அறுவடை ஏற்றி செல்கிறார்கள். எனவே அப்போது மக்களுக்கு விவசாயிகள் செல்கின்ற மின்சார உயரை அந்த லாரிகள் அட்டு செல்கின்றது. அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே ராதாபுரத்திலே புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள மண் குவாரியை நிறுத்த வேண்டும் என எங்கள் அன்னிக்கு அந்நியவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.